திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற EPS அவதூறு பரப்புவதாக RS பாரதி அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் அராஜகம் செய்யும் டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற EPS அவதூறு பரப்புவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், அறிக்கையில மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்காமல் அராஜகம் செய்யும் தனது டெல்லி எஜமான்களை காப்பாற்ற திமுக அரசின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் பழனிசாமி என்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டிய 617 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காமல் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் தனது டெல்லி எஜமான்களை காப்பாற்ற திமுக அரசின் மீது எடப்பாடி பழனிசாமி அவதூறை அள்ளி வீசியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை காப்பதில் திராவிட மாடல் அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எடுத்து வரும் நடவடிக்கைகளில் பள்ளி கல்வித்துறையில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது என்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் செயல்திறனை அண்மையில் வெளிவந்த பொதுத் தேர்வு முடிவுகள் அதனை அடிப்படையில் சொல்லும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து செய்யும் திட்டங்களால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் 74 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆயுதநாடு மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய தேர்வு விகிதாச்சாரமானது அதிகரிப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் RS பாரதி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையில் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு வரலாற்றில் இல்லாத வகையில் நிதியை ஒதுக்கி சாதனை படுத்திருக்கிறது என்றும் தமிழ்நாட்டுக்குரிய கல்வி நிதியை ஒதுக்காமல் மாணவர்களிடையே கல்வி உரிமையை சிதைக்க நினைக்கும் தனது டெல்லி எஜமான்களை கேள்வி கேட்க முடியாமல் பயந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி உண்மையில் மாணவர்கள் நலனில் அக்கறை இருந்தால் மத்திய அரசை நோக்கி அவர் கேள்வி கேட்கட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பாஜகவின் அடிமைகளாயே தான் சிறந்த அடிமை என்பதை காட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி நடத்தும் இந்த பல்வேறு விஷயங்களை தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் 2026 தேர்தலில் மற்றும் ஒரு படுதோல்வி பரிசாக எடப்பாடி பழனிசாமிக்கு தருவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.